Hi everybody, this is Everest Masala வழங்கும் அஞ்சரை பெட்டி. It's me Surya. டே பை டே காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அப்படின்னு நிறைய குக்கிங் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் ஏகப்பட்ட குக்கிங் உங்களுக்காக நான் இன்ட்ரூஸ் பண்ண காவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அட இது நம்ம குன்றக்குடி கோயிலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க, குன்றக்குடி கோயிலில் தான் இருக்கேன். படிக்கட்டினுடைய நிறங்கள், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகழகாக வெளியில் அப்படியே விளையாண்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சாமி கும்பிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கேன், நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கேன், நேராக குக்கிங் போகலாம். ஸோ ரெடியா? வாங்க போகலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம் நாட்டு சமையல் இதில் குக் பண்ணுறதுக்காக அக்கா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? சங்கீதா. விட்டீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். சங்கீதாவா? இல்லை, வெறும் சங்கீதா. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க? வெந்தய களி. ஓகே, வெந்தய களி செய்ய போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. வெந்தயம், வெல்லம், அரிசி, எண்ணெய், அரைச்ச மாவு. தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். சரி, எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் அக்கா இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்கள், எப்படி செய்ய போகிறோம் நம்ம? அரிசி, வெந்தயம், வெல்லம், எண்ணெய் இதெல்லாம் போட்டு வெந்தய களிக்கணும். வெந்தய களி கிண்டணும். ஓகே, சூப்பருங்க. இது இனிப்பு. அது நான் களினா காரமாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெந்தயம் அரிசி எவ்வளோ போட போகிறோம் அப்படிங்கிறத அளந்துக்கலாமா? ஓகே, அப்புறம் இப்போ நமக்கு வந்து முதல்ல பவுல் வேணும் இல்லைங்களா? ஓகே, நம்ம அரிசி எவ்வளோ போட போகிறோம்னா வெந்தயம் எவ்வளோ போட போகிறோம்? 1 டம்ளர் அரிசி. 1 டம்ளர் அரிசி. இது கரெக்டாக இருக்குமா? 1 டம்ளர் அரிசி. இது பச்சரிசியா புழுங்கரிசி? புழுங்கரிசி. ஓகே, புழுங்கலரிசி போட்டோம் 1 டம்ளர். இதுக்கு வந்து எவ்வளோ வெந்தயம் நம்ம போடணும்? கொஞ்சோண்டு போடணும். கொஞ்சோண்டு எவ்வளோ எடுத்து போடுங்க பார்க்கலாம். போதுங்களா? ஓகே, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ? ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுமா? எவ்வளோ தண்ணி வேணுங்க? ஊற அளவுக்கு இருந்தால் போதும் இல்லையா? நீங்கள் டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? இல்லை. கை ஆடுது. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் நம்ம இதை? ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே, அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிக்கணுமா? ஆமாம், அரைச்சி வைக்கணும். என்ன பதத்துக்கு அரைக்கணும்? இல்லை தோசை நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாமா இல்லை இதே தண்ணி போதுங்களா? தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுமா? கொடுங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வரோம். ஓகே, அதை அரைச்சிட்டு வரட்டும். ஊறி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நம்ம செய்ய போகிறோம்? சட்டி அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வைக்கணும். இது அடுப்பில் வச்சுட்டு அதை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அரைச்ச மாவை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போடணும். வெந்ததுக்கப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ணி இறக்கணும்னா நம்மளுடைய வெந்தய களி ரெடி ஆகிடுமா? ஆமாம். ஓகே, இது கூட நம்ம தண்ணி ஏதாவது ஊற்றணுங்களா இல்லை எதுவும் தேவையில்லையா? அதை மாவை ஊற்றி தண்ணி. ஓகே, அரைச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்களா நீங்கள் சொன்ன மாதிரி? நல்லா நைஸாக அரைச்சி. ஓகே, இது தோசை மாவு பதம் தானே இது? ஆமாம். இந்தாங்க. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணுங்களா? தண்ணி அளந்து வச்சிருக்கீங்களா? அளந்து வச்சு. சரி, ஓகே, ஊற்றுங்க. நான் இது பண்ணுறேன். போதுங்களா? போதும். ஓகே, இப்போ
இப்போ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, இப்போ இன்னும் கெட்டியாகிற அளவுக்கு கிண்டணுமா? கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ அது நல்லா வெந்துடும் இல்லைங்களா? ஆமாம். ஓகே. இது நம்ம குக்கர்லாம் போட்டு தனியாக வேகிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. ஓகே. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது ஆட் பண்ணுங்களா? ஆமாம். நம்ம இது என்ன மாதிரி வச்சிருக்கோம்? இது என்ன? இது வெந்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சு சரி, அதை ஊற்றி வெல்லம் போடணும். ஓ, இதை ஊற்றி வெல்லம் போடணுங்களா? சரி, ஓகே. இது நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? சுமார் எவ்வளோ நேரம் கிட்டணுங்க இந்த மாதிரி? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த களி வந்து பதத்துக்கு வரும், மாவும் வேகும் இல்லையா? ஆமாம். சரி, ஓகேங்க. இப்போ இந்த டிஷ் வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அம்மாவா? ஆஹா. அம்மா பேரு? அம்மா பேர் சுகந்தி. சுகந்தியா? ஓகே. அம்மா வந்து இதே மாதிரி வேற டிஃப்ரெண்டா என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை. ஆஹா. பால் வச்சு செய்வாங்களா? ஆமாம். அப்புறம் குழிப்பணியாரம். குழிப்பணியாரம். பணியாரம் கூட தெரியாது உங்களுக்கு? தெரியும். அது கூட அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? என்ன என்ன ஸ்பெஷல் குழிப்பணியாரத்தில் அம்மா வேற என்ன சேர்த்தெல்லாம் போடுவாங்க மாவுல? இனிப்பு குழிப்பணியாரம், காரம் குழிப்பணியாரம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக தான் சொல்லியிருக்காங்களா? சொல்லி தந்தாங்க. பட் நான் தான் நம்ம வீட்டில் செய்யறது இல்லை அப்படிங்கிறீங்க. வீட்டில் யார் சமையல்? நான் தான். நீங்க தானா? கணவர் பெயர்? ரமேஷ். ரமேஷ். ரமேஷ் என்ன பண்றாரு? ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டுறாங்களா? ஓகே. நீங்க அடிக்கடி அவர் கூட ஆட்டோல பயணம் செய்வீங்களா? நிறைய தடவை. அப்ப அவர் பாட்ஷா ரஜினி, நீங்க நக்மா. அப்படியா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லையா? உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. அப்படியா? அவங்க பேர்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. என்ன படிக்கிறாங்க? 6வது படிக்கிறாங்க. 6வது படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்களா? நல்லா. இப்போ களி பதத்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்ல? ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதை அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணுமா? அதை எடுத்து இதில் போடணுமா? போடுங்க. ஓகே. அடுத்து இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயா? ஓகே. நல்லெண்ணெய் இப்போ சென்டரா ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சோண்டு போடணும். வெல்லம் கொஞ்சோண்டு சுத்தியுமா இல்லை சென்டர்லையா? இல்லை, உள்ள போடணுமா? அந்த எண்ணெய்க்கு அது அப்படியே கரைஞ்சிரும். உனக்கு வேணும் போது எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஆமாம். அப்படியா? ஓஹோ. ஓகே. ஸோ இப்போ வெந்தயக்களி வந்துட்டு இப்போ தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே. ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட, ரொம்ப சத்தான டிஷ்ஷும் கூட. இந்த வெந்தயக்களி சாப்பிட்றதுல என்னென்ன பயன்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரீகேப்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். வெந்தயக்களி செய்ய பவுலில் புழுங்கலரிசி, வெந்தயம், தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதை தனியாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் அரைச்ச அந்த மாவு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா களி பதத்திற்கு வர அளவுக்கு கிண்டிக்குங்க. களி பதம் வந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நடுவில் கொஞ்சம் குழி செஞ்சு அதில் எண்ணெய், வெல்லம் வச்சு சாப்பிட்டோம்னா சுட சுட வெந்தயக்களி ரெடி. நம் நாட்டு சமையலில் நம்முடைய காரைக்குடியினுடைய பாரம்பரிய டிஷ் வெந்தயக்களி இப்போ சுட சுட ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களே எடுத்துக்கங்க, நானும் எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லெண்ணெய் வெல்லத்தோடு இது ஆட் பண்ணிக்கணுமா? ஓகே. நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிடுவீங்களா? இப்போ இது நம்ம கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே. உப்பு இது போட்டிருக்கீங்களோ? உப்பு போட்டு. எதில்? மாவில் உப்பு போடணுமா நம்ம? ஓஹோ. அதாவது நம்ம அளந்தது வந்து அரிசியும் வெந்தயம் மட்டும்தான் அளந்தோம். பட் அரைக்கும் போது லேசாக உப்பு சேர்த்துக்கணும். ஓகே. அளந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கு. அது கூட வெள்ளத்தையும் சேர்த்து எண்ணெயும் சேர்த்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்டாக தான் இருக்கு அந்த டேஸ்ட். ஓகே. ஸோ இந்த வெந்தயக்களியும் நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் பயன்கள்? உடம்பு சுட்டது தணிக்கும். கை காலுக்கு நல்லது. நல்லது. இந்த மாதிரி பல நற்குணங்கள்லாம் இருக்கு வெந்தயக்களியில். ஸோ கண்டிப்பாக நம் நாட்டு சமையலில் செஞ்ச இந்த ஃபுட் வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உடம்பை சூட்ட தணிக்கும், கை கால்களுக்கு நல்லது, உடம்புக்கும் பலம் வாய்ந்தது. ஹாய் வியூஸ், என்ன எல்லாரும் எவரெஸ்ட் மசாலா வழங்கும் மஞ்சரி பெட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உணவு மருந்தில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். ராஜ்மா கபாப்ஸ்.
இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, ரெட் கிட்னி பீன்ஸ், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், நெய், உப்பு, எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர், எவரெஸ்ட் கரம் மசாலா, கொத்தமல்லி, எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எண்ணெய். ஸோ ராஜ்மா கபாப்ஸ் இது வந்துட்டு பேரே உங்களுக்கு தெரியும், ரெட் கிட்னி பீன்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மா வச்சு சில்லி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலராக பஞ்சாபி சோலைக்கு கூட சாப்பிட்றதுக்கு யூ கேன் டூ த ராஜ்மா கறி, இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டர். இது வந்துட்டு கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி, சில சமயம் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுன்றதுக்காக ராஜ்மா யூஸ் பண்ணி ஒரு கபாப் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில், ஜஸ்ட் a little bit of oil. ஓகே, இப்போ நம்ம பேன் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டார்டர். டயட் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக யூ கேன் ஆல்வேஸ் சப்ஸ்டிடியூட் இட் வித் ஸ்வீட் பொட்டேட்டோஸ். ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோவோட சப்ஸ்டியூட் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை நான் ஓரமாக இப்போ வச்சிடுறேன். கொஞ்சம் சூடு குறையட்டும். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்மளோட கபாப்ஸுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு, அண்ட் இதோட பியூட்டி என்னென்னா, இந்த டிஷ்ஷோடது நீங்கள் இந்த தேவையானதை நீங்கள் ஏற்கனவே ரெடியாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே யூ கேன் மேக் த டிஷ். ஸோ ஈஸி. ஸோ இது வந்துட்டு வேக வச்ச ரெட் கிட்னி பீன்ஸ். இதை வந்துட்டு நான் மிக்சியில் ட்ரையாக அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எவரெஸ்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம், எவரெஸ்ட் கரம் மசாலா, காரத்துக்கு வந்துட்டு எவரெஸ்ட் பிளாக் பெப்பர், தேவையான அளவு உப்பு, நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாய், இஞ்சி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஆட் பண்ண போகிறது பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி. ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் சர்வ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக சர்வ் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு பேம்பூ ஸ்டிக்ஸில் சர்வ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் ஜென்ரலாக தேவைன்னா எனி ஷேப் சர்வ் பண்ணலாம். ஹார்ட் ஷேப் இஸ் வெரி யுனீக். ஓகே, ஸோ முதல்ல வந்துட்டு நான் இதை ஒரு பெரிய உருண்டையை உருட்டி வச்சிடுறேன் ஒரு பாலை. அண்ட் தென் வி வில் கட் இன் டு ஸ்கொயர்ஸ். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், வெரி சிம்பிள், ஈஸி. ஆயில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எனிபடி கேன் relish this, எல்லாருமே இதை நல்லாவே சாப்பிட்லாம். அண்ட் காரம் ரொம்ப வேணாங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை கரம் மசாலா வேணாங்கிறவங்க கரம் மசாலா போடாமல் பண்ணலாம். இஞ்சி சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இஞ்சி சாப்பிடாமல் இருக்கலாம். பேசிக்கலி வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்கொயராக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். அகைன் இது வந்துட்டு நீங்கள் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணும் போது இதோட பதம் கரெக்டாகவே இருக்குது. அதனால் வந்துட்டு ஐ டென்ட் ஆட் கார்ன்ஸ்டார்ச்.
அண்ட் இது இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நிறைய மோல்ட்ஸ் விற்குது, பிஸ்கட் கட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்சோ கட் இட் லைக் தட். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ we have one and then we have the other square thing ready. இப்போ இதை லேசாக நம்ம தவா ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதை பண்ணிடலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பட் திஸ் டைம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கீ ஆட் பண்ண போகிறேன். நெய். இது வந்துட்டு கடைசியில் நம்ம ஆட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் குட் ஃப்ளேவர் டு இட். ஒரு நல்ல அரோமா, யூனோ இட்ஸ் வெரி ஆப்படைசிங். பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். ஓகே, ஸோ ஒன்று I'll put it up. The second one. இதோட கீ வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ரெட் கிட்னி பீன்ஸும் வந்துட்டு ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பவுடர் பண்ணி வச்சது கூட ட்ரையாக இருந்தது. ஸோ கொஞ்சம் வெந்துருச்சுன்னா தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அகெயின் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் தானே, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல சியர் ஆகிடுச்சு இது. இப்போது ஜஸ்ட் அ ஃபியூ மோர் மினிட்ஸ். இதை நான் சர்வ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. ராஜ்மா கபாப்ஸ் ஒரு பேனில் லேசாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச கிட்னி பீன்ஸ், லேசாக அரைச்சது, எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எவரெஸ்ட் கரம் மசாலா, எவரெஸ்ட் பிளாக் பெப்பர், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கின கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி நெய்யில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட ராஜ்மா கபாப்ஸ் ரெடி. என்ன வியூஸ், ராஜ்மா கபாப் எப்படி பண்ணுறதை ரீகேப் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்டார்டிங் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷோட I'll catch you next time. பட் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்காக எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பட்டியில் காத்துட்ருக்கு. டேக் கேர் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் சமைப்போம் பரிமாறுவோம். இதில் குக் பண்ணுறதுக்காக ஆச்சி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஆச்சி. வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? என் பேர் மீனா. மீனா, சினிமா நடிகை மீனாவா? அங்கே வந்து காரைக்குடி, எங்களோட சொந்த ஊர் காரைக்குடி. ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்? உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல். உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியலா? ஆமா. வெஜ் நான்வெஜ் ரெண்டும் ரெண்டு. அதாவது கருவாடு சேர்க்க மாட்டோம், ஆனா அந்த மேக்கிங் அந்த செய்முறை வந்து அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இருக்கும், அதனால அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் அப்படின்னு சொல்றோம். ஓ ஓகே ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் பார்க்க போறோம். ஸோ செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், உப்பு, கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பேஸ்ட், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, எண்ணெய், மிளகாத்தூள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இது நம்ம குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி சமைக்கலாங்கிற ப்ராசஸ் பண்ணி சொல்லுங்க. உருளைக்கிழங்கு இப்போ 1 கிலோ உருளைக்கிழங்குனா 4 வெங்காயம், 2 தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு அதை வச்சுக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டு உருளைக்கிழங்க கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுறணும். அதுக்கப்புறம் சோம்பை போட்டுட்டு தென் அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி பண்ணிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுறணும். போட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வெந்த பிறகு உருளைக்கிழங்க போட்டுறணும். போட்டு ஃப்ரை பண்ணி கடைசி அந்த தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு இறக்கிடலாம். தேவையான அளவு சால்ட், ஏன்னா நம்ம கொஞ்சம் வேக வைக்கும் போது சால்ட் போடுறோம் அந்த உருளைக்கிழங்குல சாறுறதுக்காக. தென் இந்த மசாலைக்காக தேவையான அளவு சால்ட்டை போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ப்ராசஸ் ரொம்ப லாங்கா சொல்லிட்டீங்க. பட் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய டிஷ் வந்து ஈஸியா முடிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப ஈஸியான வேலை, அது எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியான டிஷ் செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ நம்ம ஆயில் ஊற்ற போறோம் இல்லைங்களா? பேன் நல்லா காஞ்சோன்னு. எப்பவுமே ஆயிலுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம் வைப்பீங்களா? சாதாரணமா சின்னதுல மாத்திக்கலாம். பட் நாம வந்துட்டு இன்னைக்கு நிறைய சமைக்கிறதுனால நிறைய ஆயில் வச்சிருக்கோமா?
இப்போ ஆயில் நல்லா காஞ்ச உடனே இப்போ வெங்காயம் போட போறோம். கடுகு உளுந்தம் கடுகு உளுந்தம் பருப்பு ஃபர்ஸ்ட். ஓகே. இது கூட கடலைப்பருப்பு எல்லாம் போட மாட்டீங்களா தாளிக்கிறதுக்கு? கடலைப்பருப்பு ஃப்ரைக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டா அந்த டேஸ்ட் மாறிடும். ஓஹோ. அதனால வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணவே மாட்டீங்க. மோஸ்ட்லி என்ன மாதிரி இதுக்கெல்லாம் கடலைப்பருப்பு போடுவீங்க? நம்ம வந்து செட்டிநாடு சமையல்னா கூட்டு வைப்போம் கடலைப்பருப்புல. அது மாதிரி கொஞ்சம் நமக்கு கிரேவியா கிடைக்கணும்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரை, குழந்தைங்க பெரியவங்க எல்லா இதுங்களுக்கு இதான் பிடிக்கும். கறி லீஃப் போட்டோம். ஓகே. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆமா. இப்போ வெங்காயம் போட்டுடலாமா? இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இதுல சுமார் எவ்வளவு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்? இது 4 வெங்காயம். 1 கிலோ உருளைக்கிழங்குனா 4 வெங்காயம். 4 வெங்காயம். இப்போ பெண்கள்லாம் பொதுவா எல்லாரையுமே பொதுவா ஆச்சின்னு சொல்லிடுறோம். ஆண்கள் என்னன்னு கூப்பிடுவோம்? ஆண்களை வந்து அந்த காலத்துல செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டியார்னு தான் கூப்பிடுவோம். செட்டியார். ஆனா அம்மா வந்து ஆச்சின்னு கூப்பிடணும். ஆமா. இந்த ஆட்சிங்கிற வழக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரியாதை வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியால பெரும் பகுதி செட்டியார், இந்த செட்டிநாடு ஏரியா அந்த கிட்டத்தட்ட 96 ஊர் இருந்துச்சு, இப்ப 76 ஆயிருச்சு. அதுல நகரத்தார் அப்படின்னா அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆட்சின்னு கூப்பிட்டாலே அவங்க அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷன் வேற. அதுக்காக ஆட்சி, வீட்டுல ஆம்பளைங்கள செட்டியாரு, அதே வயசானவங்க பெரிய செட்டியாரு, சின்ன வயசுல சின்ன செட்டியார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு பேச்சுவார்த்தைகள்லாம். நம்மளுடைய விஷயம் சமூகத்தை வெளிக்காட்டுறதுக்காக அப்படி கூப்பிட்டா இப்பெல்லாம் அம்மா அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறோம். ஆமா. இப்பெல்லாம் ஸ்டைல் ஆக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு பாட்டின்னு கூப்பிட்டா பிடிக்கிறது இல்ல, அம்மம்மான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? இது நல்லா இன்னும் ப்ரௌன் ஆகணும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் ஆமா, அந்த பச்சை வாசம் போகும். அப்பதான் ஃபுட் நல்லா அந்த எண்ணெயில வெந்துறட்டும். ஓகே. நாம வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போறோம். பட் கருவாடு அப்படிங்கிற மேட்டர் எப்படி உள்ள வந்துச்சு? அதாவது கருவாடு, அதாவது அது வேக, அதுக்கு சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ், அதுக்கு சேர்க்கிற பொருள் தான் இதுல சேர்க்கிறோம். ஓகே. அந்த டேஸ்ட் வருமா? அது அந்த கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட். அந்த ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இருக்குமா இதோட டேஸ்ட்? அப்படியா? இப்போ வந்து நம்ம சமைப்போம் பரிமாறுவோம் அப்படின்னா ஒரு கெஸ்ட் நம்ம கூப்பிடுவோம். இன்னைக்கு நமக்கு யார் வர போறாங்க டேஸ்ட் பண்றதுக்கு? இங்க நிறைய கெஸ்ட் இருக்கு. நிறைய கெஸ்ட் இருக்காங்க. யாரோ ஒரு கண்டிப்பா நிச்சயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா டேஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அது எப்படி இருக்கு. சோ நீங்க வர்க்கிங் விமன் இல்லையா? ஆமா. சோ மோஸ்ட்லி உங்களோட டியூட்டி டைம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு வந்து காலையில 9:30 to 5:30 வரைக்கும். சோ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம போட்டுடலாமா? நெக்ஸ்ட் என்ன போடணும்? இந்த மிளகாய்த்தூள் போட்டுறோம். மிளகாய் தூள். ஓகே. 4 ஸ்பூன். ஸோ நம்ம வந்து 1 கிலோ உருளைக்கிழங்குக்கு 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். 4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட போகிறோம். மிளகாய் தூள் 4 ஸ்பூன் போடும்போது ரொம்ப காரமாக இருக்காதா? மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இது 1/2 டேபிள் ஸ்பூன். இது நிறத்துக்காக மட்டும்தான். நிறத்து. தென் இது வந்து ஒரு கிருமி நாசினி. மஞ்சத்தூள்ங்கிறது வந்து கட்டாயம், இப்போ பூண்டு இஞ்சிங்கிற மாதிரி இது ஒரு கிருமி நாசினி. கட்டாயம் நம்ம அதை சாப்பாட்டுல எல்லாத்துலயுமே பெரும்போது மஞ்சத்தூள் கலந்துருவாங்க. ஓகே. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி என்ன சேர்த்துக்கலாமா? இல்ல கொஞ்சம் என்ன வேணா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதனால ஈவினிங் வரைக்கும், இப்போ நம்மளே காலையில பண்ணி வச்சுட்டு வரோம், பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிடுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வேகிறதுனால அது சீக்கிரம் கெட்டு போயிடாது. நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணும், அதை திருப்பி ஹீட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. ஓகே. இப்போ நம்ம செய்யறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நல்லா கிறிஸ்பியா இருக்குமா, இல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும்? இல்ல கொலகொலன்னு வராது. இது வந்து வறுத்தது மாதிரி ஆயிடும். வறுத்தது மாதிரி வெந்தது மாதிரி. நம்ம எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால எண்ணெயிலே அது எல்லாமே எண்ணெய் தான், தண்ணி சேர்க்காதனால வறுத்தது மாதிரி ஆயிடும். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொஞ்சம். இது பூண்டுல வேற ஏதாவது ஆட் பண்ணிருக்கீங்க? இல்ல, வெறும் பூண்டு நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம், கிரைண்ட் பண்ணி அதை அரைச்சிட்டு வச்சிருக்கோம். இப்போ நம்ம வீடுகளா இருந்தா கூட சில நேரம் அப்படியே ஒரு இதுல வச்சு தட்டிட்டு கூட போட்டுடலாம். அப்படி போட்டுடலாம்.
நல்ல மனம் கம 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 கமன்னு. நம்ம சோம்பு கூட வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, சோம்பு கொஞ்சம் போட்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, வாயு அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. அதுக்கு தான் நம்ம கட்டாயம் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் இது பண்றதே அந்த 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 வாய் தொந்தரவு பெரியவங்களா இருந்தாலும் சாப்பிட்டாலே ஒண்ணும் பண்ணாது, ஆமா. ஈஸியா ஜீரணம் ஆயிடும். சோ அதுக்கு தான் இஞ்சி பூண்டு அதுக்கு தான் அந்த பூண்டுங்கிறதே அந்த இந்த உருளைக்கிழங்கு வாயு பொருள் அப்படிங்கிறதுக்காக தான். இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. இந்த மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடியது வந்து உருளைக்கிழங்கு ஆமா, தானே? அது ஒரு காரணம். ஆமா, அதாவது நான்வெஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன்ல சொல்லுவாங்க, வெஜ்ல வந்து உருளைக்கிழங்கு போட்டுறலாம். உருளைக்கிழங்கு இல்லையா? போட்டுறலாம். Okay. இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோமா? வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். வேக வச்சு இப்ப தோலை உரிச்சிட்டு அது நம்ம எப்படி பிள்ளைங்க விரும்ப இப்ப இது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நெட்டா நறுக்கிறோம். அந்த மாதிரி எப்படி தேவையோ நம்ம அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். ஓகே. பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கும். இப்படி நீளமா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டாச்சு, மசாலா நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிளறியும் விட்டாச்சு. ஆமா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி இப்போ நம்ம வந்து சேர்க்க போறோம். ஓகே. அது வெந்த பிறகு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். நம்மளுடைய உருளைக்கிழங்கு கருவாடு பொரியல் ரெடி. பட் ஆனா இது உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தான், அது ஷேப் கருவாடு மாதிரி இருக்கிறதுனால அந்த கருவாடையும் சேர்த்துக்கிறோம். அந்த கட் பண்ணது அதோட அந்த சமைக்கிற அந்த மெத்தடும் அந்த மாதிரி அந்த இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேரு. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வேக விட்டுட்டோம்னா ஓகேங்க, நமக்கு அந்த உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் ரெடி. இது நல்லா கிளறி விட்டுக்கணும் இல்லைங்களா? உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த இருக்கிற அந்த ஆயிலுக்கும் அந்த தக்காளி அந்த இதுக்கும் சேர்ந்து வெந்துருச்சுன்னா இப்போ அந்த டிஷ் ரெடி ஆயிடும். இன்னைக்கு நமக்கு சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்ல யாரை டேஸ்ட் பண்ண கூப்பிட போறோம்? இப்போ ஒரு கெஸ்ட் இங்க தங்கி இருக்கிறவங்க, ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க வந்து நம்மளுடைய டேஸ்ட் பண்ண போறாங்களா? பண்ணி சொல்ல வராங்க. ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் தான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் சுட சுட மணக்க கமகமன் ரெடி ஆயிடும். பட் அதுக்குள்ள ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம கெஸ்டோட டேஸ்டிங் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. தாளிச்சதுக்கப்புறம் உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், முன்னாடியே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி சர்வ் பண்ணனா சுட சுட உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் ரெடி. சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்ல டேஸ்டிங்ல இருக்கும். டேஸ்ட் பண்றதுக்காக பெரிய மனுஷர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு? வினய். வினய். யாருக்கு வேணா வச்சீங்க? யாருக்கும் வைக்கல சார். யாருக்கும் வைக்கல, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டீங்க. சரி, முழு பேர் என்ன? முழு பேர் விநாயகம் சார். இவரு உங்களுக்கு என்ன உறவு வேணும்? என்னோட ஃப்ரெண்டோட பையன், சன். ஃப்ரெண்டோட சன்னா? ஓகே. ஸோ இது ஆண்டி இதுக்கு முன்னாடி சமைச்சதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கோம் சார். எப்படி சமைப்பாங்க? அவங்க எப்பயுமே நல்லா தான் சமைப்பாங்க. இது அப்படியே உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தானே போய் சொல்றீங்க? இல்லை, அப்படியே கொடுத்தாலும் நல்லது தான், நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தாலும் நல்லது தான். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவீங்க? எப்படியா இருந்தாலும் சாப்பிட்ருவேன். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட். அப்படியே வந்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே சார். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க, நானும் டேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் குக் பண்ணும்போது எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்ம ஷோ குக் பண்ணும்போது எப்படி இருந்தது விஷயத்தையும் எங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க. சொல்லுங்க விநாயகம், எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது சார், செம்மையாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி. ஓகே சார். எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி, அறுசுவையில் ஒரு சுவை. நான் உங்கள் செஃப் விஜயகுமார் ஃப்ரம் டிஜிஎஸ் கிஸ்லஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் ஓரியண்டல் ஸ்டைல் சிக்கன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். சிக்கன், ஹனி, சோயா சாஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர், டொமேட்டோ கெச்சப், சுகர், எக், கேஷ்யூ, சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், கொரியாண்டர், ஆயிஸ்டர் சாஸ், டைஸ்டு சில்லி, கார்லிக், ஆயில். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டோம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பவுலில் பேட்டரும் இன்னொரு பவுலில் சாஸும் அடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். மைதா ஒரு 100 கிராம், அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 25 கிராம், தேவையான அளவு உப்பு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நம்ம கொஞ்சம் திக்கா அடிச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது, இல்லைன்னா ரொம்ப வாட்டரி ஆயிரும். இதில் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் நான் சேர்த்துக்கிறேன், பேட்டர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ ஆயில் நமக்கு சூடாயிடுச்சு. இப்போ பேட்டரில் நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் ரைஸை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ரைஸை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் ரைஸ் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சிக்கன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆறிட்டு இருக்கு. இப்போ கடாயை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை நம்ம ஒரு பேப்பர் நாப்கின்ல போட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன்ல உள்ள ஆயிலை அப்சர்வ் பண்றதுக்கு தான் நம்ம பேப்பர் நாப்கின்ல போட்டு வைக்கிறோம். இப்போ ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் அதில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான உடனே அதில் கொஞ்சம் சாப் கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக் குக் ஆகிட்டு இருக்கும்போது அதில் டைஸ்டு சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக்கோட சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குது. இப்போ இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நான் இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இந்த கெச்சப்போட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சுகர் கொஞ்சம், கொஞ்சம் ஹனி,
இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குக் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் சோயா சாஸு ஆயிஸ்டர் சாஸ் கொஞ்சம் சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக் பண்ணி வச்ச சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஓரியண்டல் ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாம். ஓரியண்டல் ஸ்டைல் சிக்கன் செய்ய கடாயில் ஆயில் ஊற்றி காய வச்சுக்கோங்க. சைடில் ஒரு பவுல் எடுத்து மைதா, கார்ன்ஃப்ளவர், சால்ட், வாட்டர், கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ரைஸை ஆயில் சூடான உடனே பேட்டரில் டிப் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் பேப்பர் நாப்கின் வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில், கார்லிக், டைஸ் சில்லி, டொமேட்டோ கெச்சப், வாட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், சுகர், ஹனி, சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றி சாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸில் குக் பண்ணி வச்ச சிக்கனை மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சா நம்ம ஓரியண்டல் ஸ்டைல் சிக்கன் ரெடி. ரீகேப் பார்த்தாச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஹனி கேஷனட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிளேசியாக சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செஃப் விஜயகுமார் ஃப்ரம் டிஜிஎஸ் டிஷ்லஸ். வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எவரெஸ்ட் மசாலா அஞ்சரை பெட்டி. இது என் சமையல் அறையில் நான் உங்க கங்கா. ஸோ டெய்லி என்னோட கிச்சன்ல உங்களுக்காக வெரைட்டியான டிஷ்லாம் குக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அல்வா. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. ரவை, சர்க்கரை, தேங்காய் பால், உப்பு, ஏலக்காய், எண்ணெய். தேங்காய் பால் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் சூடாகட்டும். ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே இதுல வந்து ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். ஸோ வறுக்கும் போது உங்களுக்கு நெய் போடணும் அப்படின்னா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்வீட் எந்த அளவு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட்லாம் இருக்கும் போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்வாவே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சுகர் ஃப்ரீ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ரவை வந்து இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனா மாறிடுச்சு. ஸோ இதோட வந்து நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமமா ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதோட வந்து ஃபைனலா வந்து தேங்காய் பால் ஆட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃபைனலா வந்து கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல அந்த ஸ்மெல் இருக்கும், அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் 2 minutes நம்ம தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடும். இது எப்படி பண்ணுவோம் ரீகேப் நீங்க பாருங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல ரவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பொடிச்சு வச்ச ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 minutes குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா தேங்காய் பால் அல்வா ரெடி. தேங்காய் பால் அல்வா எப்படி பண்ணுன்ற ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஈஸியான அல்வா. வீட்ல யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஈஸியா பண்ணி டக்குன்னு கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். செட்டில் தன் டேக் கேர். ஸ்மிகங்கா சைனிங் அவுட். பை. என்னங்க இன்னைக்கு ஷோலாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சுல்ல? ஸோ காரைக்குடி அப்படின்னாவே கட்டிடக்கலையும் அந்த உணவு கலையும் தான். ஸோ இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு வீடும் எவ்வளோ கலைநுட்பமாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இதோட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு கலை வேறு. இந்த இவங்களுடைய ஃபுட்டு மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்னு கேட்கும்போது சில பேர் சொன்ன அந்த ரகசிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாமே இவங்களே ஓன் ப்ரிப்பரேஷனில் இவங்களே வீட்டில் அரைக்கிறதுனால தான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக நாமளும் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய உணவு வகையினுடைய அந்த ருசியை நம்ம வீட்லேயும் கொண்டு வரலாம். ஸோ நீங்களாம் குக்கிங் பார்த்தீங்க, நான் கூடவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த ருசியை நீங்களும் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி டேஸ்ட்ஃபுல்லான செக்மெண்ட் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் வரக்கூடிய நாட்களில் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 1:30 மணிக்கு சரியாக இருங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு அழகான இடத்துல சுற்றி பார்த்துட்டு நல்லா குக்கிங் கூப்பிட்டு போகிறேன். ஸோ இந்த ஷோவில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு மறக்காம எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் டே. அண்டில் தென் பை ஃப்ரம் சூர்யா. இது எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி.